ஒரு சக்ஸஸ் ஸ்டோரி, இன்னொரு சக்ஸஸ் ஸ்டோரி, ஒரு ஃபுட் ப்ராடக்ட்ஸ் கம்பெனி பற்றி நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அந்த கம்பெனி ஓனர் வந்து ப்ரொடக்ஷன் வைஸ், ஃபுட் கம்பெனி ப்ரொடக்ஷன் வைஸ் அன்பிலீவபிளி ஸ்ட்ராங். குவாலிட்டி அவங்களுக்கு மீறி எதுவுமே கிடையாது. அவ்வளோ நல்லா வச்சிருக்காங்க. கம்பெனி இஸ் இன் அ வெரி குட் பொசிஷன். அவங்க ப்ரொடியூஸ் பண்ணி B2Bன்னு சொல்லுவாங்க, பிஸ்னஸ் டு பிஸ்னஸ். ப்ரொடியூஸ் பண்ணி 15 கிலோ 20 கிலோ சப்ளை பண்ணி கம்பெனிஸ்க்கு சப்ளை பண்ண ஒர்க் பண்ணுவாங்க. ஏதோ அவங்க பிராண்டை கொஞ்சம் ரீட்டைலில் பண்ணியிருந்தாங்க, பெருசாக பண்ணலை. என்னை த்ரூ சம் மீடியா ஏஜென்சிஸ் நான் போய் அவரை மீட் பண்ணோனையும் எப்படி சார் நம்ம பிஸ்னஸை ரீட்டைலில் கொண்டு போகலாம், டிவியில் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கலாமா? கொடுக்கலாம் சார். நான் டிவியில் ஃபுல்லாக 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதையை நான் சொல்கிறேன். டிவியில் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கலாமா சார்? கொடுக்கலாம், நல்லா பண்ணலாம். கடன் கொடுக்கணுமா சார்? நான் கேஷ் அண்ட் கேரி பண்ணலாம் சார். சும்மா சொல்லாதீங்க சார், கேஷ் அண்ட் கேரிலாம் எப்படி சார்? கேஷ் அண்ட் கேரி பண்ணி டிவியில் அட்வர்டைஸ்மெண்ட் பிராண்டடாக பண்ணலாம் சார். ஒரு 100-150 பேர் ஃபீல்ட் ஃபோர்ஸை எடுக்கலாம் சார். எதை வேணா பண்ணுறேன் சார். சேல்ஸ் பீப்புள் எடுக்கணும் மட்டும் என்கிட்ட சொல்லாதீங்க. நான் ஒரு 10 பேர் எடுத்தேன் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி. எல்லாமே திருட்டு பசங்க அப்படின்னா, அப்போ முதல் திருட்டு பையன் நான் தான் உங்ககிட்ட வரேன். இஸ் இட் ஓகே சார்? நீங்களாம் அப்படி இருக்க மாட்டீங்க. நானும் அது மாதிரி இருந்து தான் மேலே வந்தேன் சார். நம்ம சரியா ஹேண்டில் பண்ணாததுக்கு பசங்களை திருட்டு பசங்க சொல்றது தப்பு இல்லையா? ஆமாம், தப்பு தான். நீங்கள் விடுங்க சார், நான் பார்த்துக்கிறேன். ஒரு ஹம்பிள் பிகிங் 20 years பேக் ஆரம்பித்த கம்பெனி இன்னைக்கு 600 crore டர்ன் ஓவர் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டில் நம்பர் 1 பிராண்ட்.